மத்தேயு சுவிசேஷம் 13:38-39 வாசிங்க. இளம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். பாருங்க, சாத்தான் வேற ரூபத்துல எல்லாம் வரமாட்டான். அவன் உங்க கூட இருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ள இருந்தான் கிரியை செய்வான். பொல்லாங்கனுடைய புத்திரர், அதை ஏத்துக்கிட உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். எதுவும் தெளிவா சொல்லுது, தூஷிக்கக்கூடியவர்களை, குற்றப்படுத்தக்கூடியவர்களை, குறை சொல்லக்கூடிய இவரெல்லாம் யாரு? பிசாசுடைய ஜனங்கள், பொல்லாங்கனுடைய புத்திரர். நீங்க என்ன ஞானவான்களான்னு விலகக்கூடியவர்களா இருக்கணும். தொடர்புள்ளவர்களா இருந்தா உங்க ஆத்மாவும் கெட்டு போகும். யாராலுமே உங்களை காப்பாற்ற முடியாது. மார்க் எழுதின சுவிசேஷம் 9:17-22 வரைக்குள்ள வசனம் நீங்க வாசிப்பீர்கள். அடுத்த காரியம், அவன் மனுஷனை அழிக்கக்கூடியவன். இதுல 22வது வசனம் வாசிங்க. ஒரு வாலிபனுக்குள்ள பிசாசு இருக்கு. அது என்ன செய்து அந்த வாலிபனை கொல்ல முயற்சிக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். பாருங்க, பிசாசு தானே நினைப்பீங்க, இல்ல, அது உங்க வாழ்க்கையை அழிக்கும். ஒரு சரீரத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா ஜனங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சிலர்லாம் சில பெரிய பாவத்தில் விழுறாங்க. சொல்றது என்ன சொல்றாங்க, நான் எப்படி விழுந்தேன்னு எனக்கு தெரியலேன்னு. ஜெபம் பண்ண தோணாது, டிவியில் இருக்க தோணும், வேதம் படிக்க தோணாது, கொட்டாய் வரும், ஆராதனைக்கு இருந்தால் பல யோசனை வரும், ஏன் ஆராதனை போகணும்னு என்ன இருக்கும். இது எல்லாம் தான் அவனுக்குடைய செயல். கசி ஆரம்பிச்சுட்டுன்னு தெரியும். ஐயோ, என் வாழ்க்கையில் நான் என்ன செய்றேன், கசி ஆரம்பிச்சுட்டேன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு இடம் கொடுத்து போகும்போது நான் உள்ள வந்துருவான், குடிபெயர்ந்துருவான், வெளியில போக மாட்டான். அடுத்த கட்டம் பார்ப்பான், இவனுக்குள்ள இருந்து நான் இவ்வளோ நாளும் கிரிச்சிட்டு இருக்கேன், இவனை போட்டு தள்ளினாதான் நான் இனி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க முடியும். ஏன்னா அவன் சுற்றி தெரியக்கூடிய, அவன் தீராத உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி. அவன் சோர்ந்து போகக்கூடியவனே கிடையாது. ஒரு ஆளை வீழ்த்தணும், 2 ஆளை வீழ்த்தணும், 10 ஆளை வீழ்த்தணும், அதான் அவனுடைய குறிக்கோளா இருக்கு. கிரச்சிங்கம் போலன்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணும், அடுத்த கட்டம் இவனுக்குள்ள இருந்தாச்சு, இனி இவன் தேரவே மாட்டான், நரகத்துக்கு ஏற்றபடி எல்லாம் மாத்தியாச்சு, எனக்கு விசுவாசமே வர போறது கிடையாது ஒரு நிலைமைக்கு ஆன பிறகு சமாதான கேட உண்டாக்கும், தற்கொலை தூண்டுவான். ஒன்னும் முடியாட்டா இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம். அதான் சொல்றேனே, அவன் தீராத உழைப்பாளி. அவங்கள தீர்த்து கட்டுற வரைக்கும் அவன் பிரயாசப்படும். அநேகம் தரம். ஒருக்க 2 நேரம் ஒருக்க தப்பிட்டீங்களா, அவன் சோர்ந்து போகவே மாட்டான். டேய், இப்போ தானே தப்பிட்டு அவங்க அப்பா பார்த்துட்டாரு, உங்க அம்மா பார்த்துட்டா உங்களை காப்பாத்திட்டாரு பாரு, நாளைக்கு 2 பேரும் வேலைக்கு போகும்போது உன்னை தள்ளி விடுறேன். வாசிங்க. இவனை கொல்லும்படிக்கு அதை அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அவன் எவ்வளவு பெரிய கொலகாரங்கிறத மனசிலாக்கி கிடுங்க. அடுத்த காரியம், அவன் பொய்யை பேச உங்களை தூண்டக்கூடிய பிசாசுக்கு இடம் கொடுத்தா முதல் காரியம் உங்களுக்கு வரக்கூடியது, நீங்க கொஞ்சமும் பயப்பட மாட்டே. விசுவாசியோ விசுவாசிக்கு மேலேயோ பொய் பேச ஒரு மனுஷன் ஒரு மனுஷி தைரியம் உடையவங்களா இருக்கிறாங்களா, பிசாசுடைய மூத்த மகளும் மூத்த மகனும் அவங்க தான். யோவான் சுவிசேஷம் 8:44 பின்பாகத்தை பாருங்க. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கான்னு வாசிங்க. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பாருங்க, அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் இருந்து தான் அவன் பேசுறான். அதனால அவங்களுக்கு பொய் பேசும்போது மனசுல ஒரு குற்ற உணர்வே அவங்களுக்கு இருக்காது. விசுவாசி எல்லாம் சரிதான், ஊழியம் செய்யக்கூடியவங்களும் சரி, பொய் பேசுறது அவங்களுக்கு ஒரு பெருசாவே தெரியாது. ஆனா அந்த பொய் தன்னை கொல்லுங்கிறத காண்பிக்கவே மாட்டான். வேத்திலே இருக்கு, பொய் பேசுறதே அழிப்பீர்னு இருக்கு, ரத்த பிரியனையும் பொய் பேசுற மாதிரி அழிப்பீர்னு இருக்கு. ஆனா அந்த வசனம் உங்களுக்கு பெருசாவே தெரியாது. ஆனா அது நடக்கவும் செய்துச்சு. அனனியா சப்பீரோடைய வாழ்க்கை, அப்போஸ்தலர் புத்தகம் 5:3 அனனியா சப்பீரோடைய வாழ்க்கையை பாருங்க. பொய் பேச சாத்தான் தூண்டுனான். நீங்க பொய் பேசுறீங்களா, வேதனையோட சொல்றேன், அழுங்க, கண்ணீர் வடிங்க, அது பிசாசானுடைய கிரியை. நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்துறீங்க. வாசிங்க. பரிசுத்தாவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தானின் இதயத்தை நிரப்பியது என்ன? பாருங்க, பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி. நீங்க பொய் சொல்றீங்களா, பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்கய்யா. பொய் பேசாம உங்களை இருக்க முடியலையா, அவனுடைய கூடாரமா மாறிட்டீங்க.